ஒரு தாய், ஒரு மகள். அந்த தாய் தன்னுடைய மகள் நல்ல ஒரு படிப்பு படிச்சு, நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனாலேயே அவள படின்னு சொல்லிட்டு அவள ப்ரெஷர் குடுத்துட்டே இருந்தாங்க. அந்த மகளும் நல்லா தான் படிச்சுட்டு வந்திருந்தாங்க. அப்போ அவ காலேஜ் போற ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனா, ஹாஸ்டல்ல தங்கி படிச்சு காலேஜுக்கு போனா. அதனால இவங்க லெட்டர் மூலியமா தான் தன்னுடைய காரியங்கள வெளிப்படுத்திக்குவாங்க. அப்போ அம்மா கடிதம் எழுதும்போது, "அம்மா நல்லா படிக்கிறியா? எக்ஸாம்லாம் நல்லா எழுதுனியா? எவ்ளோ மார்க்கு?" அத பத்தியே விசாரிப்பாங்க. தன்னுடைய மகளும் அதுக்கு பதிலா ஒரு லெட்டர் போட்டாங்க. என்னன்னா, "அம்மா, நான் இங்க நல்லா தான் படிக்கிறேன். ஆனா 6 மாசமா ஒருத்தர் கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அது நிமித்தமா நான் 3 மாசமா கர்ப்பமா இருக்கேன். அதனாலேயே நானு வந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டாங்க. அம்மாக்கு தலையில இடி விழுந்தது போல இருந்தது. ஐயையோ! இவ இனிமேல் படிக்கவும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நம்ம அந்த ஹாஸ்டல்ல விட்டே நம்ம கூட்டிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா, அம்மா மகள பார்க்கும்போது, மக சிரிச்சுட்டே வெளியில வந்தாங்க. "என்னம்மா பயந்துட்டியா? நான் தப்பு பண்ணலம்மா. யார் கூடயும் பழகவும் இல்ல. நான் பிரெக்னன்ட்டாவும் இல்ல. ஆனா லாஸ்ட்டா நான் எழுதுனேன்லையா, நான் எக்ஸாம் எழுதுனது எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் ஃபெயிலுன்னு சொன்னேன்லையா, அதுதான் உண்மை" அப்படின்னு சொன்னதும், "பரவாயில்லம்மா, படிப்பு தானே போகட்டும். ஆனா இவ்ளோ பெரிய விஷயம் நடக்கலன்னு சொன்னியே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனா ஏன் அப்படி செஞ்சேன்னும்போது, அம்மா நீங்க எல்லாத்துலயும் படின்னு சொல்லிட்டு என்ன டிப்ரஷன் பண்ணிட்டே இருந்தீங்க. அதனால தான் நான் அப்படி கடிதம் எழுதினேன். இனிமேல் எனக்கு ப்ரெஷர் குடுக்காதீங்கம்மா. நான் படிப்பேன். நல்லாவே படிப்பேன். நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க. ஏன் படிப்பு மேல வைக்கிற நம்பிக்கைய என் மேல வைக்க மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. பாத்தீங்களா? நம்ம உலகத்து மேல வைக்கிற நம்பிக்கைய கடவுள் மேல வைக்கும்போது, கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம்.